வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் திமுக சார்பில் முப்பெரும் விழா. கூட்டணி கட்சி தலைவர்கள் 40 எம்பிக்கள் பங்கேற்பு. அரசியல் கட்சி அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போக்கை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். யூமா வாசுகிக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது. லோகேஷ் ரகுராமனுக்கு யுவ புரஸ்கார் விருது அறிவிப்பு. பாஜக அரசு தனது ஈகோவை கைவிட்டு இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டும். பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என மக்கள் நிரூபித்துள்ளனர். துரை வைகோ பேட்டி. கோவையில் திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் 40 எம்பிக்களும் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணி 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் தனி பெரும்பான்மையும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்றது. தற்போது நடந்து முடிந்துள்ள 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுவையில் 40க்கு 40 தொகுதிகளிலும் திமுக அணி வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதற்கு முழு காரணமாக இருந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, கலைஞர் 100ஆண்டு பிறந்த நாள் நிறைவு விழா மற்றும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கோவை பீளமேடு கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் 40 எம்பிக்கள் பங்கேற்றனர். அரசியல் கட்சி அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போக்கை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நம்பிக்கை நகரை சேர்ந்த மதன்குமார் பெருமாள்புரத்தை சேர்ந்த உதய தாட்சாயினி இணையர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இணையருக்கு பொது உடைமை இயக்க தோழர்கள் ஆதரவாக இருந்ததால் ரெட்டியார்பட்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீது ஒரு கும்பல் மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளது வன்மையாக கண்டனத்துக்குரியது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போக்கை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடப்பதும் அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதற்கு காரணமானவர்கள் மீது தமிழக காவல்துறை உடனடியாக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக தமது அறிக்கையில் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் குழந்தை இலக்கியத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் எழுத்தாளர் யூமா வாசுகிக்கும், யுவ புரஸ்கார் விருது எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் குழந்தை இலக்கியத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழ் மொழிக்கான விருதுக்கு எழுத்தாளர் யூமா வாசுகி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் எழுதிய தன்வியின் பிறந்தநாள் என்ற நூலுக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. 2017ஆம் ஆண்டு மலையாள எழுத்தாளர் ஓ.வி. விஜயன் எழுதிய கசாக்கிண்ட இதிகாசம் நூலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்ததற்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு அளிக்கப்பட்டது. இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலத்தில் சிறப்பாக எழுதி வரும் 15 வயதுக்குட்பட்ட இளம் இந்திய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் சாகித்ய அகாடமி சார்பில் ஆண்டுதோறும் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டின் தமிழ் மொழிக்கான விருதுக்கு எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் எழுதிய விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் லோகேஷ் ரகுராமன். பெங்களூருவில் கணினி தொழில்நுட்ப துறையில் பணிபுரிந்து வருபவர். விஷ்ணு வந்தார், நீர் பதும ராகம், அரோமா, அது நீ போன்ற இவரது பல்வேறு படைப்புகள் அதிக கவனம் பெற்றவை. விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள எழுத்தாளர்களுக்கு 50,000ற்கான காசோலை, செப்பு பட்டயம் ஆகியவை கொண்ட விருது புதுடெல்லியில் பின்னர் நடைபெறும் சிறப்பு நிகழ்வில் வழங்கப்படும். பாஜக அரசு தனது ஈகோவை கைவிட்டு இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டும் என பிரியங்கா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தனது சமூக ஊடக தளமான எக்ஸில் பதிவிட்டுள்ள அவர்,
புதிய பாஜக அரசாங்கம் பதவி ஏற்றவுடன் அது மீண்டும் இளைஞர்களின் கனவுகளை தாக்க தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகளில் நடந்த குளறுபடிகளுக்கு கல்வி அமைச்சரின் திமிர்த்தனமான பதில் 24 லட்சம் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களின் அழுகையை முற்றிலும் புறக்கணிக்கிறது எனவும், பொதுவெளியில் கிடைக்கும் உண்மைகளை கல்வி அமைச்சர் கண்டுகொள்ளவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் மற்றும் குஜராத்தில் எடுக்கப்பட்ட காவல்துறை நடவடிக்கைகள் மற்றும் பிடிபட்ட மோசடிகளை அரசாங்கம் பொய்யாக கருதுகிறதா என்றும் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். 67 டாப்பர்கள் முழு மதிப்பெண் பெற்றனர் என்பது பொய்யா? கேள்வி என்னவென்றால், பில்லியன் கணக்கான இளைஞர்களையும் அவர்களின் பெற்றோரையும் புறக்கணித்து யாரை காப்பாற்ற அரசாங்கம் விரும்புகிறது எனவும் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே அரசு தனது ஈகோவை கைவிட்டு இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து தீவிரமாக சிந்தித்து தேர்வுகளில் நடக்கும் ஊழலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இங்கு மதவாத அரசியலுக்கு இடமில்லை என தேர்தல் முடிவுகள் மூலம் தமிழக மக்கள் மீண்டும் நிரூபித்துள்ளனர் என துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி விமானம் மூலம் கோவை வந்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகள் மூலம் மீண்டும் நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக தன்னிச்சையாக மக்கள் விரோதமாக சில சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்ததாகவும், இனிமேல் அதற்கு வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்த அவர், இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி எனவும் தெரிவித்தார். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி, ஒரு புதிய ஆரம்பம். மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடி பேர் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு கிடையாது. தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சுதான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க. ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கடந்த 10 வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமே அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு. விக்கிரவாண்டி தொகுதியிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். திமுக வேட்பாளர் வெற்றிக்கு பாடுபடுவோம் என தெரிவித்த அவர், திமுக கூட்டணியில் இருந்தாலும் தனி இயக்கம் என்பதால் இனிமேல் தங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் எனவும் தெரிவித்தார். திருப்பத்தூரில் கார் ஷெட்டுக்குள் புகுந்து போக்கு காட்டி வந்த சிறுத்தையை 12 மணி நேர போராட்டத்திற்கு பின் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மேரி இமாக்குலேட் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி வளாகத்திற்குள் சிறுத்தை புகுந்ததை கண்ட ஆசிரியர்கள் உடனடியாக மாணவர்களை வகுப்பறைக்குள் வைத்து பூட்டினர். இருப்பினும் பள்ளி காவலாளி கோபாலின் காதை சிறுத்தை கடித்ததில் படுகாயமடைந்த அவரை இரத்த வெள்ளத்தில் மீட்ட ஆசிரியர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கிருந்து அருகில் இருந்த கார் ஷெட்டிற்கு தாவிய சிறுத்தை பல மணி நேரம் அங்கேயே பதுங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். கார் ஷெட்டிற்குள் புகுந்த சிறுத்தையை கண்ட ஷெட் ஊழியர்கள் பதட்டம் அடைந்து உயிர் பயத்தில் ஷெட்டில் நின்றிருந்த 2 கார்களுக்குள் பாதுகாப்பாக தஞ்சமடைந்தனர். இதனை அடுத்து கார் ஷெட்டில் இருந்த 5 பேர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 12 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்து கூண்டில் அடைத்தனர். இதனை அடுத்து பிடிப்பட்ட சிறுத்தையை தமிழக ஆந்திரா எல்லையை ஒட்டி உள்ள வீரமலை வனப்பகுதிக்கு கொண்டு சென்று வனத்துறையினர் விட்டனர். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய இலச்சினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். திருப்பூர் மாவட்டத்தில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் விழாவில் நடைபெற்றது. இந்த விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய இலச்சினை வெளியிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இலச்சினை வெளியிட்டு 30 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தமிழ்நாடு பல்வேறு விளையாட்டுகளில் பெரும் முன்னேற்றம் அடைந்து வருவதால் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்தவும் பல்வேறு விளையாட்டு பிரிவுகளை பிரதிபலிக்கவும் தமிழ்நாட்டின் வரைபடத்தை உள்ளடக்கிய புதிய இலச்சினை வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய இலச்சினையில் இடம்பெற்றிருக்கும் மஞ்சள் நிறம் ஆற்றல் மற்றும் விளையாட்டு ஆர்வத்தையும், நீல நிறம் சுதந்திரம் மற்றும் உத்வேகத்தை குறிக்கும் வகையிலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் இலச்சினை சுற்றி அமைந்துள்ள வட்ட வடிவம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை முன்னேற்றத்தின் சான்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வெண்ணாம்பட்டி ரயில்வே மேம்பாலம் அமைவிடத்தையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். அதேபோல் தருமபுரி புறநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் அமைய உள்ள சிப்காட் தொழில்பேட்டை பகுதிகளை வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களால் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைந்து வருவதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் 2422 ஏக்கர் கொண்ட இந்த தருமபுரி வளர்ச்சிக்கு இது முதற்கட்டமாக கலைஞர் அவர்கள் அறிவித்த போது ஒரு சில இயக்கங்கள் இது வர வேண்டாம் என்றார்கள். இதெல்லாம் அப்பயே வந்திருந்தது. அப்பயே வந்தால் சிப்காட்டு அதிகமான தொழிற்சாலைகள் இங்கு துவங்கப்பட்டிருக்கும். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி, மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்சி ராஜ்குமார், தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி, திமுக கழக மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி, மாநில விவசாய அணி துணைத் தலைவர் இன்பசேகரன் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாமக வேட்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உயிரிழந்தார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஜூலை 10ஆம் தேதி நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக மாநில துணைத் தலைவர் சி. அன்புமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்ட போது 41,428 வாக்குகளை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தியது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திமுக, பாமக, நாதக கட்சிகள் அறிவித்த நிலையில் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடைபெற உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியிடங்களில் பாலியல் தொல்லையால் சம்பந்தப்பட்ட பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, அங்கு பணியாற்றும் ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீலகிரி காவல் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி அலுவலக கண்காணிப்பாளராக பணியாற்றிய மோகன் கிருஷ்ணனுக்கு எதிராக விசாகா குழுவில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை என்பது நெறி பிறண்ட செயல் மட்டுமல்லாமல் மறைமுகமான சமூக பிரச்சனையாகவும் உள்ளது என தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக 60 நாட்களில் அறிக்கை வேண்டும் எனவும், அதன் அடிப்படையில் 4 வாரங்களில் தண்டனை குறித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டார். ராமநாதபுரம் அருகே மீன்பிடிக்க சென்றபோது விசைப்படகு பழுதாகி கடலில் மூழ்கியதால் 2 மீனவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மாயமான மற்றொரு மீனவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 5 மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது விசைப்படகில் பழுது ஏற்பட்டு கடலில் மூழ்கியது. இதில் 2 மீனவர்கள் கரைக்கு திரும்பிய நிலையில்
மாயமான 3 மீனவர்களை தேடும் பணியில் சக மீனவர்கள் ஈடுபட்டனர். இதில் மீனவர்கள் ஆரோக்கியம், பரக்கத்துல்லா ஆகியோரின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளன. மேலும் மாயமான மற்றொரு மீனவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்கு மீனவர்கள் சென்றுள்ள நிலையில் முதல் நாளிலேயே படகு பழுதானதால் 2 மீனவர்கள் உயிரிழந்துள்ளது சக மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பக்ரீத் பண்டிகை வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி நாமக்கல் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை படுஜோராக நடந்தது. தமிழகத்தில் சேலம், கோவை, திருச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் உள்ளூர் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதேபோல் எடைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் ஒரு ஆடு 5000 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 35,000 வரை விற்பனையானது. இதனால் வாரச்சந்தையில் வெள்ளாடுகளை காட்டிலும் செம்மறி ஆடுகள் விற்பனை அதிக அளவு இருந்தது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது. நாமக்கல் ஆட்டுச்சந்தையில் தீபாவளி, ரம்ஜான் பண்டிகை காலங்களில் 3 கோடி ரூபாய் வரை விற்பனையாகும். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகைக்கு ஆடுகளை வாங்க குறைந்த அளவே பொதுமக்களும் வியாபாரிகளும் வந்ததால் ஆடு விற்பனை குறைவாக நடைபெற்றதாக ஆடு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி 14வது மண்டல அலுவலகத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தலைமையில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சீராய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மாநகராட்சி மின்வாரியம், சென்னை குடிநீர் வாரியம், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மற்றும் பெண் விவசாயிகள் சங்கம் சார்பில் பாரம்பரிய விதை திருவிழா மற்றும் சிறுதானிய உணவு மீட்டெடுத்தல் கருத்தரங்கம் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிராமிய கும்மி பாடலுக்கு நடனம் ஆடி சிறுதானியங்களை மீட்டெடுப்போம் என்று பெண் விவசாயிகளிடையே பள்ளி மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து காட்டூர் கிராமத்திற்கு அரசு பேருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்றது. பொன்னேரி ரயில்வே கேட்டை பேருந்து கடந்து சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து உடனடியாக பேருந்தில் இருந்தவர்கள் அலறி அடித்து கீழே இறங்கினர். இதனால் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திருப்பூர் கருவம்பாளையம் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக செங்கல் ஏற்றி வந்த சரக்கு லாரி திருப்பூர் தாராபுரம் சாலையில் லாரி வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையில் உள்ள பள்ளத்தில் லாரியின் டயரானது சிக்கிக் கொண்டது. இதையடுத்து லாரி ஓட்டுநர் உட்பட அப்பகுதியை சேர்ந்தவர்கள் நீண்ட நேரம் போராடியும் லாரியை பள்ளத்தில் இருந்து திணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவ்வழியே வந்த வாகனங்களை மாற்று வழிப்பாதையில் அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சீவூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் 6 மாதமாக குடிநீர் விநியோகம் முறையாக செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் ஊராட்சி மன்ற தலைவரிடமும் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின் சாலை மறியலை கைவிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயிலில் திருநெல்லை நாயகி அம்மன் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார். இங்கு ஆனி மாத பிறப்பை ஒட்டி சிறப்பு கோபூஜை வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுமாட்டிற்கு வாழைப்பழங்கள், அகத்திக்கீரை கொடுத்து வலம் வந்து வணங்கி வழிபட்டனர். திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட சாமநகர் பகுதியில் வீட்டில் நடமாடி கொண்டிருந்த சிறுத்தை அருகே உள்ள பள்ளியில் தாவி வாட்ச்மேனை தாக்கியதில் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
மேலும் அருகே ஒய்எம்சி, சிஎஸ்ஐ தோனி சாவியோ உள்ளிட்ட பள்ளிகள் உள்ளதால் பள்ளியில் உள்ள குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியே விடாமல் பள்ளியிலேயே வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 440 உயர்ந்து ரூபாய் 53,640 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 55 உயர்ந்து ரூபாய் 6,705 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 60 காசுகள் உயர்ந்து ரூபாய் 95.60 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஐஸ்லாந்தில் எரிமலை சீற்றம் தொடர்பான வீடியோ வெளியானது. ஐஸ்லாந்தில் உள்ள எரிமலை கடந்த ஒரு சில நாட்களாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. எரிமலைக்குள் இருந்து லாவா எனப்படும் நெருப்பு குழம்பு மலைப்பகுதிகளுக்குள்ளிருந்து வெளியேறி குழம்பாக நிலத்தில் பாய்கிறது. மலை உச்சியில் இருக்கும் பிளவிலிருந்து எரிமலை குழம்பு வெடித்து சிதறி வெளியேறி ஆறாக பூமியில் பல வண்ண கோலங்களை போடுகிறது. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவையில் திமுக சார்பில் முப்பெரும் விழா. கூட்டணி கட்சி தலைவர்கள் 40 எம்பிக்கள் பங்கேற்பு. அரசியல் கட்சி அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போக்கை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். யூமா வாசுகிக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது. லோகேஷ் ரகுராமனுக்கு யுவ புரஸ்கார் விருது அறிவிப்பு. பாஜக அரசு தனது ஈகோவை கைவிட்டு இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டும். பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என மக்கள் நிரூபித்துள்ளனர். துரை வைகோ பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.